நேற்று போட்டிருந்த வீடியோவில் சிக்கன் கிரேவி செஞ்சு கொடுத்துருந்தான்ல, அன்றைக்கே தான் நைட்டு வந்து சிக்கன் ரைஸும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருந்தான். சிக்கனில் அந்த சோயா சாஸு அதுக்கான அந்த பொடி எல்லாத்தையுமே ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டான். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னான்னா, நானும் கட் பண்ணி கொடுத்துட்டு அவனுக்கு தேவையான எல்லாத்தையுமே கட் பண்ணி கொடுத்துட்டேன். இந்த வெங்காயம், கேரட் எல்லாம் என்னெல்லாம் வேணும் அப்படின்றதெல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டேன். சாரும் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஃபஸ்ட்டு அந்த எக்கை வந்து உடச்சி ஊற்றி நல்லா கிண்டி கொடுத்துட்டாரு. அப்புறம் வெங்காயம், கேரட்டு, கேப்சிகம் அப்புறம் உப்பெல்லாம் போட்டு சாட்டை பண்ணி எடுத்துட்டானா, இவன் செய்கிறத பார்க்கும்போது நம்ம இவன் ஏதாவது வம்பளுக்கணுமே சொல்லிட்டு ரைஸையும் அள்ளி போட வடன்னு கேட்க, ஐயோ நீ சும்மா தான் இரேங்கா நூடல் சொல்லி இப்படியே பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே தான் சமையல் பண்ணிகிட்டே இருந்தோம். பிள்ளை இவ்வளோ திறமையை உள்ளே ஒழிச்சு வச்சிருக்கே அப்படின்றத பார்த்துட்டே அவங்க கூட பேச்சு கொடுத்துட்டு சமையலை முடிச்சிட்டோம். முக்கியமாக நான் அது ஏன் கேட்டேன் அப்படின்னா, பெங்களூரில் எங்களுக்கு இந்த மாதிரி ரோட்டுக்கடை ஃப்ரைட் ரைஸ் கிடைக்காது. அதனால தான் அன்றைக்கி கேட்டனால தான் அவன் அக்கா இது எனக்கு செய்ய தெரியும் செய்யவா அப்படின்னு கேட்கவுன்னு உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் அந்த அன்னைக்கு நாங்கள் கரா மூவி போயிட்டு வந்தோம். இந்த மூவி வந்து எனக்கு ஓகே தான். செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் இழுக்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் இது வந்து கருத்துள்ள மூவி தான். ஒன்ஸ் பார்க்கலாம்.